சரி. இதிலே நாங்கள் முதலாவதாக பார்க்க இருக்கும் அவர்களுடைய ஏஐ மாதிரி வந்து மைக்ரோசாஃப்ட் ஏஐயை எம்ஏஐ என்று சுருக்கமாக அழைக்கிறார்கள். மைக்ரோசாஃப்ட் ஏஐ என்பதன் சுருக்கமாக எம்ஐஐ என்று அழைக்கிறார்கள். அதிலே திங்கிங் ஒன் என்று முதலாவதாக ஒரு ஏஐ டூல்னை மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் சொந்தமாக உருவாக்கி இருக்கிறது. தங்களுக்கான ஒரு ஏஐ டூலாக தங்களுடைய இயங்குதளத்திலே அல்லது தங்களுடைய பாவனையாளருக்கான ஒரு இயங்குதளமாக இயங்குதளத்திலே ஒரு ஏஐ டூல் ஒன்று உருவாக்கி இருக்கிறார்கள். எம்ஏஐ திங்கிங் ஒன் என்பது அதாவது முதலாவது வெர்ஷன். இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்றேன்னு சொன்னால், ஓப்பன் ஏஐயுடைய ChatGPT, கூகுளுடைய ஜெமினி போல மைக்ரோசாஃப்ட்டினுடைய அந்த ஏஐ டூல் வந்து எம்ஏஐ திங்கிங் ஒன் என்று சொல்லி ஒரு புதிய ஏஐ மாடல் ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த ஏஐ மாடல்ல உள்ள சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால் 35 மில்லியன் இல்ல பில்லியன் 35 பில்லியன் என்று சொன்னால் 35 9 சைபர்களும் வரும். 35 பில்லியன் ஆக்டிவ் பாராமீட்டர்ஸ் கொண்ட இந்த மாடலானது 1,28,000 டோக்கன்ஸ் வரை ஒரே நேரத்திலே ப்ராசஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கொண்டது. இதிலே நிறைய டெக்னிக்கல் டெர்ம்ஸ் இருக்கலாம். போக போக அடுத்தடுத்த காணொளியிலே இவற்றின் விளக்கமான விரிவான விஷயங்களை பற்றி நாங்கள் காய்க்கலாம். டோக்கன்ஸ் என்றா என்ன, ஆக்டிவ் பாராமீட்டர்ஸ் என்றா என்ன என்று சொல்லி காய்க்கலாம். இப்ப நான் இப்பதான் இந்த சேனல் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுல டெக்னிக்கல் விஷயங்கள் நிறைய எண்ணித்தான் கதைக்க போறோம். இருந்தாலும் அவசரமாக நான் இப்படியான ஒரு வித்தியாசமான காணொளியை விடுவதற்கு நோக்கம், இவ்வளவு காலமும் நாங்கள் கதைச்சு கொண்டிருந்த இந்த ஏஐ தளத்துல, இல்லாட்டி நீங்கள் நாங்கள் எல்லாரும் பாவிச்சு கொண்டிருக்க ஏஐ தளத்துல மைக்ரோசாஃப்ட்டின் வருகை வந்து உண்மையிலேயே உலகளாவிய ரீதியிலே ஒரு வித்தியாசமாக பார்க்கப்படுகிறது. இவ்வளவு நாளும் நான் முதலே சொன்ன மாதிரி ஓப்பன் ஏஐ அதாவது ChatGPTக்கு பின்னால் அவர்களுக்கு அனுசரணை வழங்கி கொண்டு அவர்களுடைய மிகப்பெரிய முதலீட்டை செய்து கொண்டிருந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அவர்களை சுதந்திரமாக இயங்க விட்டுவிட்டு நேரடியாக தாங்கள் களத்திலே குதிக்கிறார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையிலே உடனடியான ஒரு அப்டேட் உங்களுக்கு தரணும். இல்லாட்டில் இந்த சேனலை நீங்க பின்னுக்கு சேனல்ல ஃபாலோ பண்றதுல பழைய செய்திகள் அல்லது அடிப்படையான விஷயங்களை மட்டும் தரணும் இல்லாமல் உடனடியாக நாட்டு நடப்புகள் அதாவது ஏஐ உலகின் நடப்புகளை பற்றி உடனடியாக அறிந்து கொள்வதற்கு தொடர்ச்சியாக காணொளிகளை இங்கே பார்க்கக்கூடிய ஒரு தேவை அல்லது வசதி இங்கே வரப்போகிறது. அதுக்கான ஒரு முன்முயற்சி தான் இன்றைய இந்த காணொளி. இவ்வளவு நாளும் நாங்கள் கதைச்சு கொண்டிருந்த இந்த சட் ஏஐயுடைய நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்க ChatGPT இருந்தா என்ன, ஜெமினியா இருந்தா என்ன, அதே நேரம் கிளாடா இருந்தா என்ன, இவர்கள் 3 பேருக்கும் இடையில தான் போட்டி. என்னுடைய கடந்த தேவையை அறிவோம் தமிழில் என்ற பாகத்திலோட இந்த 3 பேரை பற்றி தான் அனலைஸ் பண்ணியிருந்தேன். ஆனா இப்ப வரப்போற அதாவது மார்க்கெட்டுக்கு இன்னும் விரைவில் வரப்போகுது. இந்த வரப்போற எம்ஏஐ திங்கிங் ஒன்ன்றதும் இனி இந்த போட்டிக்குள்ள வரப்போகுது. அப்ப நாங்கள் அவர்களுடைய வருகை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இவ்வளவு நிறைய விஷயங்களை தாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லி நாங்களும் பிராக்டிக்கலா என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். மிக முக்கியமான விஷயம் தமிழுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண போகுது, எங்களுடைய ஈழத்தமிழர்களோட வார்த்தைகளை எந்த அளவுக்கு புரிஞ்சு கொள்ள போகுதுன்னு